ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பால் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊற்றி 1 ஹவர் போல் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். ஆனால் குக்கரை மூடி நம்ம வைக்க போகிறதில்ல, அடிக்கனமான பாத்திரம் வேணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த குக்கர் எடுத்திருக்கேன். 3 கப்பு பால் ஊற்றிடலாம். 1 கப்பு தண்ணீரும் ஊற்றிருக்கேன். இனி 1 கப்பு பால் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம லாஸ்ட்டு ஊற்றலாம். கொதிக்க ஆரம்பிக்குது. பாலிலேயே இந்த அரிசி நல்லா குக் ஆகணும். நம்ம 1 ஹவர் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கோம். இப்போமே அரிசி நல்லா குக் ஆயாச்சு. அரிசி குக் ஆக ஆக பால் வற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் பால் நல்ல சீக்கிரமாகவே வற்றிரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த 1 கப்பு பாலை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். பால் நல்லா வற்றிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த பாலையும் இது கூடவே ஊற்றிடலாம். இந்த பாலை ஃபஸ்ட்டே ஏன் ஊற்றலை அப்படின்னா, சில அரிசிக்கு அந்த நம்ம 3 கப்பு பால்லையே அது நல்லா குக் ஆயிரும். இந்த அரிசிக்கு குக் ஆகலை. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா பால் எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். இப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். கடைய கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயாச்சு. இந்த பால் பொங்கலை வெல்லம் போடுறதா இருந்தால் வெல்லமும் போடலாம். நான் இது வெள்ளையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சீனி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். சீனியை சாதம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதனால் இனியும் ஒரு 5 நிமிஷம் போல் கிடக்கட்டும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கிடச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நல்லா கரெக்டாகிட்டு இருக்கும். ஏன்னா ஆறுனதும் இன்னும் திக்காயிரும். நல்லா கொதிச்சாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பொங்கலை இன்னும் நல்ல டேஸ்ட்டாக மாற்றதுக்காக வேண்டி நான் மில்க்மெய்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். மேலே 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிடலாம். நான் இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்போ கிஸ்மிஸ் பழமோ எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேஷ்யூலாம் போட்டுக்கலாம். இந்த பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.